Hi babes, welcome back to my channel Ramala Shifam Revenge Love episode 16. லாஸ்ட் எபிசோடு எங்கே முடிஞ்சிச்சுன்னு உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ரேங்க்ஷ்வா வெய்யை பார்க்க வந்திருக்கான். அவன்கிட்ட தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். வெய் அவனை ஒரு மாதிரி பார்த்துட்டு அவனும் அவனை நேம் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். நீ எதுக்கு இந்த நேம் வச்ச அப்படின்னு ரேங்க்ஷ்வா அவனை பார்த்து கேட்க, இந்த நேம் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குல்ல அப்படின்னு அவன் சொல்கிறான். சரி உனக்கு என்ன வேணும் எங்கிட்ட இருந்து, எதுக்கு இங்கே வந்திருக்கு அப்படின்ற மாதிரி வெய் கேட்க, என்னோட வீட்டில் நான் கொஞ்சம் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் மாற்றலான்னு இருக்கேன், அதான் இங்கே வந்து உன்னை பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்ல, நீ தப்பாக நினச்சிட்டேன்னு நினைக்கிறேன், இது ஆர்ட் இன்ஸ்டலேஷன் பண்ணுற கம்பெனி, ரெனோவேஷன் பண்ணுற கம்பெனி இல்லை அப்படின்ட்டு வெய் பக்கத்தில் வர வேங்ஷோனோட ஷர்ட்டை பிடிச்சி பார்க்குறான். இது ஷீச்செங்குடைய ஷர்ட் தானே, பரவாயில்ல ஷீச்செங் இன்னும் மாறவே இல்லை, இன்னும் பிளாக் ட்ரெஸ்ஸே தான் வாங்கிட்டு இருக்கான் போல அப்படின்னு கிண்டலாக கேட்குறான். அதுக்கு வெய் அவங்கிட்ட கேட்குறான், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், நீ உண்மையுமே குவாஷிங்கை லவ் பண்ணியா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு வேங்ஷுவா கேட்குறான், அப்படின்னா ஷீச்சிங் என்னை பற்றி நிறையவே சொல்லியிருப்பான் போலேயே. சரி ஃபஸ்ட்டு ஷீச்சிங் எப்படி இருப்பான் தெரியுமா, நாள் ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருப்பான், சும்மா தோணன்னு ஏதாச்சும் என்னை சொல்லிக்கிட்டே இருப்பான், எங்கள் அம்மாவை விட ஓவராக என்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் ரொம்ப கோவம் வந்து கத்தி எடுத்து என்னை அட்டாக் பண்ணிட்டான் அப்படின்னு அவன் அட்டாக் பண்ண இடத்த காட்டுறான். வெய் அதை பார்த்து எதுவும் பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டான். இப்போ அதுக்கு என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு கேட்க, இல்லை ஷீச்சிங் எப்பயுமே இப்படி தான், எதை பார்த்தாலும் ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு வேங்ஷு அவனை பற்றி பேச, ஆனால் வெய் மறுபடியும் நீ குவாஷிங்க அப்போ லவ் பண்ணலையா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவன், எதுக்கு நீ சும்மா இந்த லவ்னு அதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கேன், ஒருத்தவங்களை பிடிக்கிறதுக்கும் அவங்கள லவ் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒருத்தவங்க பிடிச்சிருக்குன்னா அவங்க பண்ண தப்பையும் மறந்துட்டு அவங்கள நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது, அதுவே நம்ம ஒருத்தரை லவ் பண்ணுறோன்னா அது வேற, அவங்கக்கிட்ட இருக்க குறை ஒவ்வொன்றா தேடி தேடி பார்க்க தோணும், அதுதான் உண்மையாலுமே லவ் பண்ணுறது அப்படின்னு சொல்ல வெய் அங்கேருந்து எந்திரிச்சு இந்த பக்கம் வந்துடுறான். வேங்ஷோ அவன் பக்கத்தில் வந்துட்டு, நீ இப்படியே இருந்தால் சரிப்பட்டு வராது, நீ கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோ அப்படின்னுட்டு ஒரு பேப்பர் எடுத்து அதில் அவனுடைய வீட்டுடைய பாஸ்வேர்டு எழுதி கொடுக்குறான். நீ ஃப்ரீயாக இருக்கும்போது என் வீட்டில் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் பேசி என்ன வேலை அப்படின்னு முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், உனக்காக நான் ஃப்ரீயாக பண்ணித்தரேன் சீனியர் அப்படின்னு வெய் அவனை கிண்டல் பண்ணுறான். வேங்ஷோ அவனை பார்த்து சிரிக்கிறான். அன்னைக்கு நைட்டு வெய்க்கு தூக்கமே வரல, அவன் கண்ணை திறந்துக்கிட்டே படுத்துட்டு இருக்கான். அப்போ ஷீச்சிங் அவனை பார்க்குறான். என்ன இன்னும் எனக்கு தூக்கம் வரலையா அப்படின்னு கேட்க, இல்லை நாள் ஃபுல்லாக நீ பேசிக்கிட்டே இருந்தா எப்படி இருப்ப அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, உடனே ஷீச்சிங் அவன் என்ன சொல்கிறான்னு புரிஞ்சுடுது. வேங்ஷோ உங்ககிட்ட வந்து பேசினானா அப்படின்னு கேட்கான். வெய்க்கு அதுவே ஒரு பெரிய ஷாக்கிங்காக இருக்குது. அவனை பற்றி நம்ம பேசுகிறோன்னு கூட தெரியல, ஜஸ்ட் ஒரு சின்ன விஷயம் சொன்னதுமே அவன் கரெக்டாக வேங்ஷோட பேர் எடுக்கிறானே, அந்த அளவுக்கு அவங்க 2 பேரும் க்ளோஸாக இருக்காங்க அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு சிரிக்கிறான். ஆனால் ஷீச்செங்கால் அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. அவன் வெய்கிட்ட திரும்பி, நான் சொல்றது நல்லா கேளு, உண்மையாலுமே எனக்கு அவனை பார்த்தெல்லாம் ஒன்றுமே ஆகலை, ஜஸ்ட் இந்த சுச்சுவேஷன் தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு மட்டும் இப்போ உண்மையாலுமே உன்னை பிடிக்காம அவனை பிடிச்சிருந்தா நானே உன்னை இங்கேருந்து வெளியில் போக சொல்லியிருப்பேன், ஏன் என்னை புரிஞ்சுக்க மாட்டேற அப்படின்னு கேட்க, சரி நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்னு வெய் சொல்கிறான். ஆனால் உண்மையாக சொன்ன மாதிரி இல்லை, ஏதோ சும்மா பேச்சுக்கு சொன்ன மாதிரி தான் இருக்குது. அப்புறம் ஷீச்சிங் சொல்கிறான், நாளைக்கு என்னுடைய ஸ்கூலில் ஒரு ரீயூனியன் இருக்குது, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல வெய் எதுவுமே சொல்லாமல் இந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிறான். சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்ல, உனக்கு வேண்டான்னு சொல்ல நான் போக மாட்டேன் அப்படின்னு ஷீச்சிங் சொல்கிறான். அதுக்கு, இல்லை நீ கண்டிப்பாக போயிட்டு வா, ஏன்னா இந்த மாதிரி ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ரீயூனியன் கிடைக்கிறதுல ரொம்ப கஷ்டமான விஷயம், இன்னொரு டைம் நினச்சாலும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கிடைக்காது, ஸோ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த பக்கம் தூங்கிடுறான். அப்புறம் அடுத்த நாள் வெய் வேங்ஷோட வீட்டுக்கு போகிறான். அவள் வீட்டுடைய அட்ரஸ் பாஸ்கெட்லாம் கொடுத்துருந்தால, ஸோ மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்காக போகிறான். அப்போ அவனோட வீட்டுக்கு கொஞ்சம் நேரம் சுற்றி பார்க்குறான். அப்போ அவனோட லேப்டாப் அங்கே ஓப்பனாக வச்சுருக்குது, அதில் அவங்க 3 பேரோட ஃபோட்டோ இருக்குது, அதாவது வேங்ஷோவும் ஷீச்சிங்கும் க்ளோஸாக உட்காந்துருக்காங்க, வேஷிங் தான் செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அதை பார்த்த வெய்க கடுப்பாகுது, இவன் என்ன வேணும்னே நம்மக்கிட்ட சீன் போடணும்னு சொல்லி இதை வச்சுருக்கானா அப்படின்ட்டு அதை போய் க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். அப்போ பார்த்தா பேக் கீ வந்துடுது. ஆக்சுவலாக அது ஃபோட்டோவில் ஒரு வீடியோ, அந்த வீடியோ பார்த்ததுமே இவனும் பக்கத்தில் உட்காந்து பார்க்குறான். அதில் ஷீச்சிங் வேங்ஷோ ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க, அவங்க 2 பேரும் கிஸ் பண்ண குவாஷிங் அதை வீடியோ எடுக்கிறான்.
இன்னும் நல்லா கிஸ் பண்ணு அப்படின்னு குவாஷிங் சொல்ல அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பாவம் வெய் இதெல்லாம் எப்படிதான் பார்க்கறானோ. இல்ல இன்னும் பேஷனட்டா கிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அவங்க 2 பேரும் ரொம்ப பேஷனட்டா கிஸ் பண்றாங்க. ஆனா வெய்யால அதுக்கு மேல பார்க்க முடியல. அவன் பேக் பட்டன் கொடுக்க அந்த ஃபோல்டர்ல நிறைய வீடியோஸ் இருக்குது. என்னது இது இவ்வளோ வீடியோஸ் இருக்கு அப்படின்னு நான் ஒவ்வொரு வீடியோ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அதில் எல்லாத்துலேயும் இதே மாதிரி தான் இருக்குது. ஷீ செங்கு வேங்ஷாவும் க்ளோஸாக உட்காந்துருக்காங்க. அதே இடத்துல குவாஷிங்கும் இருக்கிறான். அந்த ஷீ செங்கு வேங்ஷாவும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, குவாஷிங்கு அதே சீனில் இருக்கான். அதை பார்க்குற இவனுக்கு ஒன்றுமே புரியல. அந்த வேங்ஷா வேற அப்படியே ஓவராக சீன் போட்டுக்கிட்டு இருக்கான் அந்த வீடியோவில். சினுங்குறானே அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்புறம் வெய் அதில் இருக்க எல்லா வீடியோஸும் பார்க்குறான். பார்த்தா கிட்டத்தட்ட எல்லா வீடியோஸ்லையுமே அவங்க 3 பேர் ஒன்றா தான் இருக்காங்க. ஆக்சுவலாக ஷீ செங்கு வேங்ஷா தானே லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க 2 பேர் தனியாக தானே இருக்கணும். எல்லா வீடியோஸ்லையுமே அவங்க 3 பேருமே ஒன்றா தான் இருக்காங்க. அப்புறம் இன்னொரு வீடியோ ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் வேங்ஷா சும்மா கிண்டலுக்கு சொல்கிறான், எங்க நீ குவாஷிங்கு கிஸ் கொடு பார்க்கலாம் அப்படின்னு ஷீ செங்க சொல்ல ஷீ செங் சிரிச்சுட்டே வேங்ஷாவுக்கு கிஸ் பண்ணிடுறான். அதை பார்த்த வெய்யால நம்பவே முடியல. என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறான். அப்புறம் இன்னொரு வீடியோவில் ஷீ செங்க அவனுக்கு தெரியாமல் வேங்ஷா வீடியோ எடுத்திருக்கான். அதில் உனக்கு நான் முக்கியமா குவாஷிங் முக்கியமா அப்படின்னு கேட்க ஷீ செங் சரியா பதிலே சொல்ல மாட்டான். அப்போ வேங்ஷா வந்து அவன் தொடையில கிள்ளி வச்சிட ஷீ செங் கோவமா என்ன பண்ற நீ அப்படின்ட்டு அங்கேருந்து போகிறான். இதையும் அவன் வீடியோ பிடிச்சி வச்சிருக்கான். அப்புறம் இன்னொரு வீடியோவில் ஷீ செங் தூங்கிட்டு இருக்கான். வேங்ஷா அவன் பக்கத்தில் உட்காந்துருக்கான். உனக்கு இந்த உலகத்துல யார் ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்க அவன் பதிலே சொல்ல மாட்டான். சொல்லு சொல்லு அப்படின்னு அவன் திரும்ப திரும்ப கேட்க தூக்கத்துல அவன் குவாஷிங் அப்படின்னு அவனோட பேரை சொல்லிடுறான். அதை கேட்ட வேங்ஷா ரொம்பவே அப்செட் ஆகிறான். அதை விட இங்க வெய்க்கு தான் ஓவர் கன்ஃபியூஸா இருக்குது. ஏன்னா எப்படி குவாஷிங் அவன் எப்படி இவ்வளோ க்ளோஸா இருக்காங்க அப்படின்னு அவனுக்கு டவுட் வர இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே அவன் பென்ட்ரைவ்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறான். அப்புறம் வந்ததுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். வீட்டில் தேவையான மெஷர்மெண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த வீட்டை ஓப்பன் பண்ணிட்டு வேங்ஷோடைய அண்ணன் வரான். இவன் பேர் வேங் ஷெங்குன்னு நினைக்கிறேன். அவன் கூட இன்னொருத்தர் வந்திருக்காங்க. அவங்க ஜிம்ல இருந்து ஸ்ட்ரைட்டா அங்கே வந்திருக்காங்க போல. அவங்க 2 பேரும் ஒன்றா பாக்ஸிங் ப்ராக்டிஸ் பண்ண போறாங்க. அப்பவே அவங்க கிட்ட சொல்றேன், நான் மெஷர்மெண்ட் எடுக்க வந்திருக்கேன்னு. அதுக்கு அந்த வேங் ஷென் தெரியும் என் தம்பி சொன்னா அப்படின்னுட்டு அப்பவே அவனை நல்லா உத்து பார்க்க ஏய் நம்ம 2 பேரும் எனக்கு ஹாஸ்பிட்டல்ல மீட் பண்ணோமே அப்படின்னு சொல்ல ஆமா அப்படின்னு அவனை சிரிக்கிறான். சரி நான் போய் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு அவன் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இங்கே அந்த வாங் ஷெங்கு இன்னொருத்தனும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்களே, அவன் பேர் வேங் ஷெங்குன்னு தான் நினைக்கிறேன். அவன் அந்த இன்னொருத்தனை போட்டு செம்மையா அடிக்கிறான். பாக்ஸிங் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி தெரியல, எல்லாம் ரியல் மாதிரி இருக்குது. அந்த இன்னொருத்தவனுக்கு அடி தாங்க முடியல. இதெல்லாம் வெய் ரொம்ப ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த இன்னொருத்தவன் என்னை விட்டா போதும் அப்படின்ற மாதிரி வெளியில ஓடி போயிடுறான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த வெய் பக்கத்துல ஓடி எனக்கும் பாக்ஸிங் கற்றுக் கொடுக்கல அப்படின்னு கேட்குறான். உனக்கா நீ என்ன கற்றுக்க போற அப்படின்னு கேட்க இல்லை நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், அப்பதான் நான் பாதுகாத்துக்க முடியும் அப்படின்னு சொல்ல நீயே ஒரு பப்பி மாதிரி தான் இருக்க, அதுக்கு நீ அவங்கள பார்த்து உஃப் உஃப் அப்படின்னு குலைச்சா போதுமே அப்படின்னு அவன் கிண்டலாம் சொல்ல அப்ப வெய்க்கு ஞாபகம் வருது. அன்னைக்கு அவன் ஹாஸ்பிட்டல் அவனை பார்க்கும்போது என்ன சொல்றதுன்னு தெரியாம உஃப் உஃப் அப்படின்னு சொன்னால அதை வச்சுதான் இப்ப அவனை கிண்டல் பண்றான். ஆனா சரி நான் அவனுக்கு பாக்ஸிங் கத்து கொடுக்குறேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். நாளையில இருந்து வரவும் சொல்றான். அப்புறம் வெய் நைட்டு வீட்டுக்கு வரான். ஷீ செங்க தனியா உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருக்கான். வெய் வந்ததுமே இப்போ அவனை ஹக் பண்ணிட்டு எங்க போனேன் ஏன் இவ்வளோ லேட் அப்படின்னு சொல்ல நான் வேங்ஷோட வீட்டுக்கு போனேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டதுமே ஷீ செங்க்கு பக்குன்னு இருக்குது. எதுக்கு அப்படின்னு ஷீ செங் கேட்க அவனோட வீட்டுல ஒரு சின்ன ரெனோவேஷன் ஒர்க்கு, அதான் நான் மெஷர் பண்ண போனேன் அப்படின்னு சொல்ல அங்க அவன் இல்லை அவனுடைய அண்ணன் இருந்தா நான் வேங்ஷனை பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். ஓ அப்படியா அப்படின்னு ஷீ செங் அசால்ட்டா சொல்ல வெய் கேட்குறான் அவனுடைய அண்ணன் என்ன பண்றான் அப்படின்னு. அதுக்கு எனக்கு சரியா தெரியல, அவன் பாடி கார்டோ இல்லை சம்திங் என்னமோ அப்படின்னு சொல்ல ஆனா அவன் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்ல மாதிரி இருந்தான் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஷீ செங்கு உனக்கு அவனை பத்தி தெரியாது, அவன் சரியான ஒரு கெமிலியான், அதாவது பச்சோந்தி மாதிரி, ஆளுக்கு ஏற்ற மாதிரி கலர் மாறிடுவான் அப்படின்னு சொல்ல ஏய் நீ என்ன சொல்ல வர, அவன் என்ன பார்த்ததுமே அந்த மாதிரி நல்ல மாதிரி நடிச்சான்னு சொல்ல வரியா அப்படின்னு கேட்க ஷீ செங்கு அவனை பார்த்து சிரிச்சுட்டு பக்கத்துல வந்து உட்கார்றான். அதுக்கு வெய் வேணுமுன்னே ஆனா எனக்கு உண்மையிலே அவனை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லலாம், அவன் ரொம்பவே பெர்ஃபெக்டா இருக்கான், எவ்வளோ லக்கி, பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கான், நல்லா பேசுறான், அவனோட பாடி அப்படின்னு வேணும்னு அவனை பத்தி ஓவரா புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கான். ஷீ செங்கு ரொம்பவே கடுப்பாகுது. ஆனா ஷீ செங் எதுவும் வாயை திறந்து சொல்ல மாட்டான். அப்பவே சும்மா இல்லாம நான் அவன்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ண போறேன், அவன் எனக்கு பாக்ஸிங் கற்றுக் கொடுக்க போறான் அப்படின்னு சொல்ல அதுக்கும் ஷீ செங்கு
சரி போய் கத்துக்கோ அப்படின்னு சொல்றான். வெய்க்கு என்ன நடக்குது ஒண்ணுமே புரியல. வெய் அவன் பக்கத்துல வந்து, உண்மையாலுமே தான் சொல்றியா? உனக்கு கோவம் வரல அப்படின்னு கேட்க, இல்ல எனக்கு கோவம்லாம் வரல, உனக்கு பிடிச்சிருந்தா நீ போய் கத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறான். வெய்யால அதெல்லாம் நம்பவே முடியல. அடுத்த நாள் கிளினிக்ல ஷியாவனுடைய கூட ஒர்க் பண்றவங்களுக்கு என்னமோ சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். அப்ப அங்க வெய் வந்ததுமே அவங்க எல்லாம் அனுப்பி வச்சுட்டு லேப்டாப் ஓபன் பண்ணி அவன் கொண்டு வந்தால அந்த பென்ட்ரைவ்ல வீடியோ, அந்த வீடியோஸை போட்டு காட்டுறான். அதுல அவனுக்கு யார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்க அவன் குவாஷிங்கோட பேரை சொன்னால அதை கேட்ட ஷியாவாலே நம்ப முடியல. அப்படின்னா உண்மையாலுமே அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்னமோ இருந்திருக்கா அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அது தெரியாது, அன்னைக்கு நீ என்கிட்ட சொன்னல குவாஷிங்கு ஷீச்சிங்கு லவ் பண்றாங்கன்னு, அதாவது ஷீச்சிங் குவாஷிங்க லவ் பண்றான், ஆனா குவாஷிங் அவன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு, அது என்னமோ எனக்கு இப்போ உண்மையா இருக்குமோ அப்படின்னு தோணுதுன்னு சொல்றான். சரி அப்படின்னா நீ சொல்ற மாதிரியே வச்சுக்கோ, ஷீச்சிங்கு குவாஷிங்க லவ் பண்றான், அப்ப குவாஷிங் எதுக்கு அந்த வேங்ஷுவா கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தான், என்ன அவங்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்னு கேட்க இவங்களுக்கே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அப்படின்னா பாஸ்ட்ல என்னதான் நடந்துச்சு, அவங்களுக்குள்ள என்னமோ நடந்திருக்கு, ஆனா நமக்கு அது ஒன்றும் சரியா புரியல. இப்ப இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிக்க இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் அந்த வேங்ஷுவா தான். அவனை பிடிச்சா நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்ல, ஆனா நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, அவன் பாம்பு மாதிரி அப்படின்னு ஷியா அவனுக்கு தைரியம் சொல்லி அனுப்பி வைக்கிறான். அடுத்த சீன்ல வெய் வேங்ஷோட வீட்டுக்கு வரான். வெய்ய பார்த்ததுமே அவனுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்குது. ஆனா வெய் ஆச்சரியமா வேங்ஷுவா பார்த்து, நீ என்ன எங்க இருக்க அப்படின்னு கேட்க, டேய் இது ஏன் வீடுடா அப்படின்னு சொல்லிட்டு, நீ எதுக்கு இங்க வந்த, ஷீச்சங்க தேடி வந்தியா அப்படின்னு வேங்ஷுவா கிண்டலா கேட்க, நான் பிராக்டிஸ் பண்ண வந்தேன் அப்படின்னு அவனோட பாக்ஸிங் பேக் எடுத்து காட்டுறான். அவனால நம்பவே முடியல வேங்ஷுவாவால. என் அண்ணனா, அவன் தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல வெய் வந்து அங்க பக்கத்துல உட்காடுறான். அப்புறம் அந்த ரெனோவேஷன் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்க, பரவாயில்ல நல்லாதான் நீ பண்ணிருக்க, உனக்கும் நல்ல டேலண்ட் இருக்கு அப்படின்னு பில்லோ தூக்கி அவங்ககிட்ட வீசுறான். ஆமாம் எனக்கு இந்த வேலையை பிடிச்சதால தான் நான் பண்றேன், அதுக்கு எதுக்கு பில்லோ தூக்கி வீசினேன் அப்படின்னு வெய் கேட்க, சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படின்னு சொல்றான். அப்ப வெய் சொல்றான், பாஸ்ட்ல உங்க 3 பேருக்குள்ள அப்படி என்ன நடந்துச்சு, நீங்க 3 பேர் உட்கார்ந்து பேசி சால்வ் பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்ல, நீ சொல்றது கூட கரெக்டு தான், ஆனா இப்ப என்னால இந்த மாதிரி உட்காந்து பேசி சால்வ் பண்ணா ஷீச்சிங் மறுபடியும் என்கிட்ட திரும்ப வந்துருவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்க, இரு நான் யோசிச்சு பாக்குறேன் அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு, அதெல்லாம் நடக்காது அப்படின்னு கிண்டலா சொல்றான். அதுக்கு வேங்ஷுவா, பேசாம நான் வேணா உனக்கும் ஷீச்சிங்க்கும் நடுவில் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணி விடவா அப்படின்னு கிண்டலா கேட்கறான். அப்ப வெய் சொல்றான், ஆக்சுவலா என்னோட பிளான் என்ன தெரியுமா, உங்க 3 பேருக்குள்ள நடந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல, பரவாயில்லையே அப்படின்னா நீ எனக்கு நல்லதுதான் பண்ண போறேன் அப்படின்னு வேங்ஷுவா சொல்ல, இல்ல இல்ல நான் உனக்காக பண்ணல, ஷீச்சிங்காக பண்ண போறேன் அப்படின்னு வெய் சொல்ல, சரி அதுவும் கரெக்டு தான், நான் போய் என் அண்ணனை எழுப்பி கூப்பிட்டு வரேன் அப்படின்னு அவன் போய் அவனோட அண்ணனை கூட்டிட்டு வரான். இங்க அந்த வேங்ஷெங்கு வெய்க்கு பாக்ஸிங் கத்து கொடுத்துட்டு இருக்கான். இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படின்னு அவன் கையை பிடிச்சி சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இதெல்லாம் வேங்ஷாக்கு பாக்குறதுக்கே ரொம்ப கடுப்பா இருக்குது. இவனுக்கு என்ன ஆகுது, இவனுடைய அண்ணன் தானே, சொல்ல போகணும்னா இவனுடைய எக்ஸோடைய கரண்ட் பாய் ஃப்ரெண்டு, அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்தா இவனுக்கு நல்லது தானே, இருந்தாலும் இதெல்லாம் வேங்ஷாக்கு பிடிக்க மாட்டேங்குது. அப்புறம் அன்னைக்கு பிராக்டிஸ் முடிஞ்சுட வெய் அங்க இருந்து போறான். போகும்போது இவனையும் பார்த்து பாய் அப்படின்னு கிண்டலா சொல்லிட்டு போறான். அவன் போனதுக்கு அப்புறம் வேங்ஷுவா கேட்கறான், உண்மையிலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போலயே அப்படின்னு கேட்க, அதுக்கு அவன் அண்ணன் எதுவும் பதில் சொல்ல மாட்டான். பார்க்கறதுக்கு கியூட்டா இருக்கணும், ரொம்ப நல்லவனா இருக்கணும், கண்ணு ரெண்டும் அப்படியே கியூட்டா அழகா இருந்தா அதான் ஒன் டைப் அப்படின்னு கிண்டலா கேட்கறான். அதுக்கு வேங்ஷன் எதுவும் பெருசா பதில் சொல்லாம அமைதியா இருக்கான். வாயை திறந்து சொல்லு, உங்ககிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, ஆமாண்டா நீ சொன்னதெல்லாம் கரெக்டு தான்டா அப்படின்னு வேங்ஷன் சொல்றான். அதுக்கு அன்னைக்கு ஷீச்சிங் சொன்னது கரெக்ட் தான், நீ சரியான ஒரு கெமிலியான், நீ ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறிடுவேன், இன்னைக்கு அவனை பார்த்ததுமே அவனை மாதிரி ஒரு பிக்கு மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு கிண்டலா சொல்ல, ஆமா இப்போ உன்கிட்ட பேசுறல, உன்னை அப்படியே மூஞ்சிலேயே ஒரு குத்து விடலாமா போல இருக்கு அப்படின்னு சொல்ல வேங்ஷாக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. இருடா இப்போ உன்னை என்ன பண்றேன் பாரு, இரு நான் நிறைய பாம்பை கொண்டு வந்து உன்னை கடிக்க வைக்க போறேன் பாரு அப்படின்னு அவன் கையை இழுத்து கடிக்கிறான். அப்ப அவன் சொல்றான், நீ சரிப்பட்டு வர மாட்டேன், நீ உன்னோட டேப்லெட்ஸ் எடுத்தியா இல்லையா அப்படின்னு அவனை கூட்டிட்டு போய் டேப்லெட்ஸ் வாயில போட்டு விடுறான். இப்ப திடீர்னு வேங்ஷுவா ரொம்பவே ஒரு சைல்டிஷா நடந்துக்கிறான். நீ ஏன் இந்த மாதிரி என்கிட்ட நடந்துக்கிற, நீ இந்த மாதிரி நடந்துக்கிட்ட நான் அம்மா கிட்ட சொல்லிடுவேன், நீ எப்ப பார்த்தாலும் என்ன ஏதாச்சும் வம்பு எடுத்துக்கிட்டே இருக்க, நீ என்கிட்ட வம்பு எடுத்துக்கிட்டே இருக்கிறதாலதான் நான் வளரவே மாட்டேன், இரு நான் அம்மா கிட்ட சொல்றேன் அப்படின்னு குழந்தை மாதிரி பேசுறான். இதுதான் இவனுக்கு ஆக்சுவலா இருக்கிற மென்டல் ப்ராப்ளம் போல.
அப்ப வேங்ஷன் அவன் பக்கத்துல வந்து, சின்ன வயசுல இருந்து நீ நானும் ஒரே மாதிரி தான் சாப்பிடுறோம். நான் ஒர்க் அவுட் பண்றேன், என்னோட மனசை சந்தோஷமா வச்சுக்கிறேன், அதனால எனக்கு எல்லா இடத்துலயும் growth கரெக்டா இருக்குது. ஆனா நீ உன்னோட பவர் எல்லாத்தையும் மத்தவங்களை எப்படி கெடுக்கலாம் அப்படின்னு யூஸ் பண்ற அப்படின்னு சொல்றான். அடுத்த சீன்ல வெய் அவனோட ஆஃபீஸ்ல இருக்கான். ஆனா அங்கேயும் பாக்ஸிங் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப ஷா அங்க வந்து என்னடா பண்ற அப்படின்னு கேட்க, நான் வேங்ஷோட அண்ணனை மீட் பண்ணேன் தெரியுமா, அவன் வேற லெவல்ல இருக்கான் தெரியுமா, அவனோட மசில், அவனோட ஃபேஸு, ச்சே அவன் மனுஷனே கிடையாதுடா, அந்த அளவுக்கு அவன் சூப்பர்டா அப்படின்னு அவன் ரொம்ப ஓவரா புகழ்ந்துட்டு இருக்க. ஷா அவனை ஆச்சரியமா பார்த்து, ஏய் உனக்கு அவனை பிடிச்சிருக்கு போலே அப்படின்னு சொல்ல, அப்படியா ஒருவேளை இருக்கலாம் அப்படின்னு வெய் சிரிச்சுக்கிட்டே சொல்றான். டேய் என்னடா சொல்ற நீ, ஜாக்கிரதையா இரு, ஷீச்சனுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, உடனே வெய்யோட ஃபேஸ் மாறிடுது. அவனுக்கு தெரிஞ்சா மட்டும் என்ன பண்ண போறான், அவனுக்கு இதெல்லாம் தெரியும் போது அவனே என்னை மறந்துட்டு இருப்பான், அவனுக்கு நான் தேவைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, டேய் என்னடா சொல்ற நீ, ஷீச்சிங் உன் மேல வச்சிருக்க ஃபீலிங்ஸ் எல்லாம் உண்மை, அன்னைக்கு அவன் உனக்காக அவனோட பாம்பை கொன்னால அப்ப அவன் எப்படி ஃபீல் பண்ணா தெரியுமா, அதெல்லாம் நான் பக்கத்துல இருந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, நீ சொல்றது கரெக்டு தான், தூரத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு அவனுக்கு உண்மையான ஃபீலிங்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், எனக்கும் சம்டைம்ஸ் அந்த மாதிரி தோணும், ஆனா நிஜத்துல ஷீச்சிங்கோட மனசுல என்ன ஃபீலிங்ஸ் இருக்குன்னு அவனுக்கு மட்டும்தானே தெரியும் அப்படின்னு சொல்றான். அப்புறம் அடுத்த நாள் வெய் மறுபடியும் அந்த பாக்ஸிங் ப்ராக்டிஸ்க்கு வந்திருக்கான். அவனை ப்ராக்டிஸ் பண்ண சொல்லிட்டு அவன் பண்றதெல்லாம் கியூட்டா இருக்குது, அதை பார்த்த வேங்ஷன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் அவனுக்கு தண்ணி எடுத்து கொடுக்குறான், அவனுக்கு தொடச்சிக்கிறதுக்கு டவல் கொடுக்குறான். அப்புறம் ஒர்க் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும். வெய் அவனோட ஒர்க்ல ஏதோ பிரச்சனை அப்படின்னு அதை பத்தி சொல்றான். நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணவா, நானும் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ல வேலை செஞ்சிருக்கேன், ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுடைய கார்டு நான் உனக்கு தரேன், அவங்களை நீ காண்டாக்ட் பண்ணு, இந்த ப்ராப்ளம் அவங்க சால்வ் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு அந்த கார்டை தேடுறதுக்காக வேங்ஷன் அந்த பக்கம் போறான். வெய் அவன் பின்னாடியே போறான். அங்க டேபிள்ல வேங்ஷாவுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்குது. அதை பார்த்ததுமே இவன் அவனுக்கு தெரியாத மாதிரி மெதுவா போட்டோ எடுத்து மறைச்சு வச்சுக்கிறான். அப்புறம் வேங்ஷன் அந்த கார்டை தேடி கண்டுபிடிச்சு அவன்கிட்ட கொடுத்துடுறான். அன்னைக்கு நைட்டு ஷீச்செங்க அவனோட வீட்டுக்கு வரான். அப்ப வெய்யுடைய ஃபோன் அப்படியே ஆன்ல வச்சிருக்குது. அவன் வேங்ஷன் கிட்ட பேசியிருக்கான். வேங்ஷன் இவனுக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான், என்ன பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுச்சான்னு. அதுக்கு இவன் பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு ஷீச்செங்க வெய்யோட ஃபோன்ல இருந்து ரிப்ளை பண்ணிட்டு அவனோட நம்பரை பிளாக் பண்ணி வச்சிடுறான். அப்ப வெய் எதோ வேலையா உள்ள போனான் போல, இல்ல குளிக்க போனான்னு என்னன்னு தெரியல. வந்து அவன் ஃபோனை எடுத்து பார்க்கறான். பார்த்தா அவனோட நம்பரை பிளாக்ல இருக்குல்ல, அதை பார்த்ததுமே ஷீச்செங் தான் பிளாக் பண்ணியிருக்கான் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிடுது. ஃபோனை அன்பிளாக் பண்ணிடுறான். பண்ணிட்டு வேறனே மறுபடியும் இவன் அவன்கிட்ட டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். ஷீச்செங் தூரத்துல இருந்து அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கான். நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்னு ஷீச்செங் கேட்க, அவன் காதுல விழாத மாதிரி, என்ன இங்க டவரே கிடைக்க மாட்டேங்குது, சரி நம்ம பாத்ரூம்ல போய் பேசலாம் அப்படின்னு வேணும்னே அவன் ஷீச்செங்க வெறுப்பேத்திற்கு பண்றானா, இல்ல உண்மையாலுமே அவனுக்கு அந்த வேங்ஷனை பிடிச்சிருக்கான்னு தெரியல. அப்ப உடனே ஷீச்செங்க வேங்ஷாக்கு டெக்ஸ்ட் பண்றான், வெய் அங்க வந்தா நான் ப்ராக்டிஸ்க்கு அப்படின்னு கேட்க, ஷீச்செங்கிட்ட வந்து மெசேஜ் வந்ததே அவன் செம்ம ஹாப்பி ஆயிடுறான். ஆமா அவன் இங்க ப்ராக்டிஸ் பண்ண வந்தான், ரெண்டு பேர் ரொம்ப நல்லா க்ளோஸா ப்ராக்டிஸ் பண்றாங்க, அதுவும் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராக்டிஸ் பண்றாங்க அப்படின்னு ரிப்ளை பண்றான். அடுத்த நாள் வெய் மறுபடியும் இங்க ப்ராக்டிஸ் பண்ண வந்திருக்கான். அப்ப வேங்ஷன் அவனை தூக்கிட்டு நிக்கிற போட்டோவை அவங்களுக்கே தெரியாம இந்த வேங்ஷுவா எடுத்து அதை ஷீச்செங்க்கு அனுப்பி வைக்கிறான். பாரு அவங்க ரெண்டு பேரும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நானும் அங்கதான் இருக்கேன் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான். உடனே ஷீச்செங்கிட்ட இருந்து ரிப்ளை வருது, நான் இன்னும் ஒரு நிமிஷத்துல அங்க வந்துருவேன் அப்படின்னு சொல்றான். அவன் வந்துருவான்னு தெரிஞ்சு போய் கதவு கிட்டேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கா வேங்ஷுவா. அவன் கதவு தட்டினதுமே ஓப்பன் பண்றான். ஷீச்செங் வந்து அவங்க ரெண்டு பேரும் இருக்கிற பொசிஷனை பாக்குறான். ஷீச்செங்கு செம்ம கடுப்பா இருக்குது. வெய் அவனை பார்த்து நீ என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க, அவன் பக்கத்துல போய் வெய்ய தூக்கி தோல்ல போட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். வெய் என்ன விடு விடுன்னு கத்திக்கிட்டே இருக்கான். அதை பார்த்த வேங்ஷுவாக்கு ஃபர்ஸ்ட் சிரிப்பா இருக்குது, ஆனா பட்டுன்னு அவனோட ஃபேஸ் ரியாக்ஷன் மாறிடுது. அங்கிருந்து வீட்டுக்கு தூக்கிட்டு வந்த ஷீச்செங்கு அவன் கையை கட்டி ரெட் கலர் லைட் எல்லாம் போட்டு அப்படி பண்ணிடுறான். அவன் என்ன பண்ணியிருப்பான்னு உங்களுக்கு நல்லா தெரியும். எல்லாம் பண்ணிட்டு வெய் பக்கத்துல படுத்துக்கிட்டு, இப்பயாச்சு நீ என்கிட்ட ஒழுங்கா பிஹேவ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அவங்ககிட்ட ப்ராக்டிஸ் பண்ண வேண்டான்னு சொல்லலாம், ஆனா எதுக்கு டெய்லி போறேன், ஒரு நாள் விட்டுலாம் 2 நாள் விட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்றான். அதுக்கு வெய் ரொம்ப ஃபேஸ் சோகமா நல்ல பையன் மாதிரி வச்சுக்கிட்டு, ஆனா அதுக்குள்ள என்ன யாராச்சும் அட்டாக் பண்ண வந்தா என்னை நான் காப்பாத்திக்கணும்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஷீச்செங் பக்கத்துல வந்து, என்னை தாண்டி உன்னை யார் என்ன பண்ணிடுவா, அப்படி யாராச்சும் வந்தா நான் சும்மா விட்டுருவேனா அப்படின்னு சொல்ல, அப்படி நான் அட்டாக் பண்ண வரவங்க உனக்கு வேண்டியவங்களா இருந்து நீ அவங்களை எதுவுமே பண்ணாம இருந்த அப்படின்னு, அதாவது வேங்ஷுவா தான் சிம்பாலிக்கா சொல்றான். ஷீச்செங் எதுவும் சொல்லாம அந்த பக்கம் திரும்பி உட்காந்துக்கிறான்.
அப்பவே ஷீச்செங்க கூப்பிட்டு, நீ எதுக்கு குவாஷிங் கூட இல்லை அப்படின்னு கேட்குறான். என்னது அப்படின்னு அவன் கேட்க, நீயும் குவாஷிங்கும் நல்ல நல்ல மேட்சா இருப்பீங்க தெரியுமா, நீ அந்த வேங்ஷுவாக்கு பதிலாக குவாஷிங் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஷீச்செங்க்கு என்ன சொன்ன நீ அப்படின்னுட்டு, இப்ப பாரு உன்னை என்ன பண்றேன்னு பெட்ஷீட்டை போத்திட்டு மறுபடியும் அவன் கூட விளையாடிட்டு இருக்கான். அடுத்த நாள் கிளினிக்ல ஷியா அவனுடைய வேலை செய்றவங்களுக்கு என்னமோ கற்றுக் கொடுத்துட்டு இருக்கான். அப்ப கரெக்டா மறுபடியும் வெய் வர, அவங்க 2 பேரும் விட்டா போதுண்டா அப்படின்னு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அப்ப வெய் அந்த வேங்ஷோட மெடிக்கல் ஹிஸ்டரிய போட்டோ எடுத்தால அதை ஷியாவ் கிட்ட காட்டுறான். இதை படிச்சு பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்ல, ஷியா அதை படிச்சு பார்த்துட்டு பைபோலார் டிசார்டர் அப்புறம் சிவியர் ஆங்ஸைட்டி இதெல்லாம் இருக்கு அவனுக்கு அப்படின்னு சொல்ல, நான் எனக்கும் மென்டாவும் பிரேக்கப் ஆகும்போது நானும் இதே மாதிரி தான் இருந்தேன் அப்படின்னு சொல்றான். பைபோலார் டிசார்டர்னா என்னன்னா, அவங்க திடீர்னு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, அதாவது ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி ரொம்ப சியர்ஃபுல்லா நடந்துப்பாங்க. திடீர்னு ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆயிருவாங்க, யார் கூடயும் பேச மாட்டாங்க, அமைதியா இருப்பாங்க, ரூமை விட்டு வெளியில வர மாட்டாங்க, தூக்கத்துல இருந்து எந்திரிக்கவே மாட்டாங்க, பெட்லயே படுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் திடீர்னு அவங்களுக்கே தெரியாம சூசைட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இப்படி இருக்கிறது தான் பைபோலார் டிசார்டர்னு சொல்லுவாங்க. அந்த வேங்ஷோ நடந்துக்கிறத வச்சு பார்க்கும்போது அவனுக்கு இது கண்டிப்பா இருக்குன்ற மாதிரி தான் தெரியுது. இதோட சிம்டம்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு வெய் கேட்க அவள் அதெல்லாம் சொல்கிறான். டிப்ரெஷன் அப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டே போகிறான். அப்போ கரெக்டாக அங்கே வேங்ஷோ வரான். வேங்ஷோவை பார்த்து வெய், நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்க, நான் ஒன்றும் ஒன்றை பார்க்க வரல, நான் ஷியாவை பார்க்க வந்தேன் அப்படின்னு அவன் பக்கத்தில் உட்காந்துக்கிறான். நானும் ஷியா இப்போ ரொம்ப க்ளோஸ் தெரியுமா, நாங்கள் 2 பேரும் ஒன்றா தூங்கணும் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட வெய்க்கு ஒரே ஷாக்கு. என்ன சொல்கிறேன் இவ அப்படின்னு கேட்க, அதான் நான் சொன்னல அன்னைக்கு அப்படின்னு சொல்ல வரான். உடனே வேங்ஷுவம், அதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லாத, அது நம்ம 2 பேருக்குள்ள நடந்தது அப்படின்னு சொல்ல, ஷா வெய்ய பார்த்து கண்ணடிக்கிறான். அதாவது நீ கிளம்பு, நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. உடனே வெய் அங்கிருந்து நான் போறேன் அப்படின்னு சொல்ல, ஷாவுக்கு அது பிடிக்காத மாதிரி வெய் போகாத அப்படின்னு நடிக்கிறான். அதை பார்த்த இந்த வேங்ஷுவம், ரொம்ப நடிக்காத, நீ நடிக்கிறது நல்லா தெரியுது அப்படின்றான். வெய் அங்கிருந்து வெளியில வர இங்க அந்த வேங்ஷன்னு பாஸ்கெட் பால் விளையாடிக்கிட்டு இருக்கான். இவனை பார்த்ததுமே வா நம்ம 2 பேரும் விளையாடலாம் அப்படின்னு சொல்ல, வெய் ஒரு கோல் போடுறான். அதுக்கப்புறம் வேங்ஷன்னு அவன் விளையாடி காட்டுறான். அவன் விளையாடுறதுக்கு முன்னாடி இவன் விளையாடுறதுல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லலாம், அந்த மாதிரி விளையாடுறான். பரவாயில்லையே நீ சூப்பரா விளையாடுறிய அப்படின்னு சொல்ல, அவன் அந்த பாலை வச்சு ஏதோ வித்தையெல்லாம் காமிச்சிட்டு இருக்கான். அதெல்லாம் வெய் ஆன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். பரவாயில்லையே அதெல்லாம் எப்படி பண்ண அப்படின்னு கேட்க, அப்ப ஷீச்செங் அங்க வரான். இவங்க 2 பேரும் பேசுறத பார்த்த ஷீச்செங்க்கு செம கடுப்பா இருக்குது. அப்ப உள்ள கிளினிக்ல அந்த வேங்ஷுவா இருந்தாலும் அவன் வெளியில வரான். அவன் ஷீச்செங்க பார்த்துட்டு, என்ன பார்க்க தான் வந்தியா அப்படின்னு அவன் கையில இருந்த பாம்பை வாங்கிக்கிறான். நான் ஒன்றும் ஒன்றை பார்க்க வரல. அவன் பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடியே வேங்ஷு அந்த பாம்பை வாங்கிட்டு உள்ள போயிடுறான். ஷீச்செங்க பின்னாடியே போய் குடுன்னு சொல்றல அப்படின்னு சொல்றான். அது உடனே வேங்ஷுவா, நான் இந்த பாம்பு மாதிரி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், எப்பயுமே உன் கூடவே இருந்திருப்பல அப்படின்னு சொல்ல, இதுக்கெல்லாம் காரணம் நீதான், எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டது நீதான் அப்படின்னு சொல்றான். அதுவும் கரெக்டு தான், ஆனா அதுக்காக என்னை அப்படியே விட்டுருவியா, நம்ம 2 பேரும் எவ்வளோ க்ளோஸா இருந்தோம், இந்த லிட்டில் ஜெலசி கூட நம்மளோட குழந்தை மாதிரி தானே இருந்துச்சு அப்படின்னு அவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்க ஷீச்செங் கடுப்பாகுது. அவன் குனிஞ்சவனோட பாம்பை வாங்க போறான். அப்ப அந்த பாம்பு அவன் கையில இருந்து இவன் கைக்கு போகுது. பாத்தியா, அவனுக்கு கூட நம்ம 2 பேரும் பிரியறது பிடிக்கல அப்படின்னு சொல்ல, ஷீச்செங் இதெல்லாம் கேட்க கேட்க கடுப்பா இருக்குது. அப்ப வேங்ஷு அவனை, என்னை பாம்பு பண்ணி கூட்டிட்டு போ, ஏன்னா நான் இங்க வந்து போகும்போது அங்க கொஞ்சம் பாம்பு தான் இருந்துச்சு, இப்ப நிறைய இருக்கும்ல அப்படின்னு அவன் பேசிக்கிட்டே ஷீச்செங் பின்னாடியே போறான். இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே போறத வெய் பாத்துடுறான். வெய் ஓடி வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்க்க, ஷீச்செங் போய் அவனோட கார்ல ஏற இந்த வேங்ஷாவும் பின்னாடியே போய் அவன் கூட கார்ல ஏறுறான். அவங்ககிட்ட பேசிக்கிட்டே போறான். அந்த பாம்பை பார்க்கணும், அதெல்லாம் இப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு. அதை பார்த்த வெய் அவங்க 2 பேரும் ஒன்னா இங்கே வெளியில போறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். அவ்வளவுதான், வெய் ரொம்பவே அப்செட் ஆயிடுறான். அப்ப இங்க ஷீச்செங் கார்ல போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வருது. இவன் ஹாஸ்பிட்டல் பில்லை பே பண்ணணும், வந்து பே பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, உடனே ஷீச்செங்கு நான் இப்ப உடனே வரேன் அப்படின்னுட்டு, நீ காரை விட்டு இறங்க அப்படின்னு வேங்ஷோ இறக்கி விட்டுடுறான். ஆனா இந்த சீன்ல வேங்ஷோ பாக்குறது கொஞ்சம் பாவமா இருக்குது. ஏன்னா அவன் முகத்தை பாருங்களேன், குழந்தை மாதிரி இருக்குது. அவனுடைய பாம்பையும் ஷீச்செங் மறந்துட்டு அங்க இருந்து போயிடுறான். பாம்பு மழையில நனையக்கூடாதுன்னு சொல்லி அவன் ஷர்ட்டை போட்டு மறைச்சுக்கிறான். அதே நேரம் வெய் இங்க மழையில உட்காந்துருக்கான். அப்ப யாரோ அம்ப்ரெல்லா எடுத்துட்டு பக்கத்துல வராங்க. எதுக்கு மழையில உட்காந்துருக்க அப்படின்னு அந்த வேங்ஷன் கேக்குறான். அவன் தான் அம்ப்ரெல்லாவை எடுத்துட்டு வந்தவன். அதுக்கு வெய் சொல்றான், ரொம்ப நேரமா நான் இங்கதான் உட்காந்துருக்கேன், மழை தான் இப்ப வந்துச்சு அப்படின்னு சொல்ல, அதுக்கு எதுக்கு இங்கே உட்காந்துருக்கேன், எந்திரிச்சு உள்ள போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்ல, எல்லா இடத்துலயும் மழை பெய்யுது, என்னை எங்க போக சொல்ற அப்படின்னு கேட்கிறான். உன்னுடைய தம்பி அந்த லிட்டில் ஜெலசிய கூட தூக்கிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்றான். அதாவது ஷீச்செங் கூட போனால,
போனது மட்டும் இல்லாம வெய் தானே இத்தனை நாளா லிட்டில் ஜெலசி கூட க்ளோஸா இருந்தான், அதாவது அந்த பாம்பு கூட. இப்ப வேங்ஷா வந்ததுமே அவன் கூட அந்த பாம்பு போச்சுல்ல, அதை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப வேங்ஸன் அவனை வான்னு கூப்பிடுறான். எங்க அப்படின்னு வெய் கேட்க, நான் உனக்கு ஹெல்ப் பண்ற வான் அங்க இருந்து கூட்டிட்டு போறான். இதோட எபிசோடு முடியுது. ஆனா ஒரு சின்ன சீனு அதுல வெய்யனோட வீட்டுக்கு வரும்போது அங்க வேங்ஷாவோடைய மெடிக்கல் ஹிஸ்டரி வச்சிருந்துச்சுல, அந்த பேப்பரை வேணும்னே வேங்ஷுவா தான் வெய் பார்க்கணுன்றதுக்காக வெளியில வச்சிருந்திருக்கான். இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ பேப்ஸ். பை.